நாரங்கபுரம் கிராமத்துல மோகன் தன்னோட குடும்பத்தோட இருக்காரு. மோகன் காய்கறி வியாபாரம் பண்ணி தன்னோட குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாரு. அவரோட மனைவி ரத்னாவும் அவருக்கு உதவியா இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வெளியில ஒரு சின்ன இடத்துல தக்காளி தோட்டம் வச்சிருந்தாங்க. மோனியும் கரணும் கூட இந்த வேலையில தன்னோட அம்மா ரத்னாவுக்கு உதவியா இருந்தாங்க. இந்தங்கப்பா, நாங்க தக்காளிகளை பறிச்சிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு இவ்வளோ தக்காளிகள் தான் கிடைச்சதா? ஆமாப்பா, மற்ற தக்காளி எல்லாம் ரொம்ப காயாக இருக்கு, அதனால தான் நாங்கள் அதை பறிக்கலை. நீங்கள் நல்ல காரியம் பண்ணீங்க. இந்த தடவை நம்ம வேலை நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அதனால நம்ம மோனிக்கு உடனே கல்யாணத்தை பண்ணிடணும். ஆ, நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் என்னோட பெரிய அண்ணன்கிட்ட பேசிட்டேன். நம்ம சீக்கிரமாகவே மோனிக்கு கல்யாணம் பண்ணிடலாம். இதுதாங்க சரி. மோகனும் காய்கறி வண்டியில எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு காய்கறி வியாபாரம் பண்ண போயிட்டாரு. சாயந்தரம் மோகன் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. அப்பதான் ரத்னா கேட்டா, என்னங்க ஆச்சு, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அட ஆமா, இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம்தான். என்ன ஆச்சு சொல்லுங்களேன். கிலோ 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய தக்காளி இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வித்துச்சு. என்ன, நிஜமாவா? இன்னைக்கு நான் மொத்த தக்காளியையும் 10 மடங்கு அதிக விலைக்கு வித்துட்டேன். இப்போ நம்ம சீக்கிரமாவே பணக்காரங்களாயிடலாம். இது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. இனிமே நம்மளோட எல்லா வேலையும் நல்லபடியா போகும். நம்ம மோனியோட கல்யாணத்தையும் ரொம்ப சூப்பரா பண்ணலாம். அவரும் அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இந்த சந்தோஷம் 2-3 நாள் தான் இருந்தது. ஒரு சாயந்தரம் கிராமத்தோட ஜமீன்தார் தன்ராஜ் வந்தாரு. அட மோகன், மோகன் எங்கப்பா இருக்க? கொஞ்சம் வெளியே வாயேன். அதோ வந்துட்டேன். வாங்க தலைவரு. நீ ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அட என்ன தலைவரு, நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தக்காளியை விற்று யாராவது பணக்காரங்களாக முடியுமா? அட என்னப்பா, உன்கிட்ட எவ்வளவோ தக்காளிகள் இருக்கு, இருந்தாலும் நீ உன்னை பணக்காரன்னு ஒத்துக்க மாட்டியா? இந்த விலைவாசி அதிகரிப்பெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் என்கிட்ட அதிகமான தக்காளி செடியும் கிடையாது. அப்படின்னா சரிப்பா, நான் சொல்கிறத கேளு, பாதி தக்காளியை என்கிட்ட கொடுத்துடு. நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் எதுக்காக ஏழைங்களோட வயிற்றுல இப்படி அடிக்கிறீங்க? தேவையில்லாமல் பேசாத, அப்புறம் என்னோட வேற முகத்தை நீ பார்ப்ப. நீங்கள் என்கிட்ட இருந்து தக்காளியை வாங்குறதுக்காக என்னை மிரட்டுறீங்களா? இந்த தக்காளிகள் ஒன்றும் சாதாரணமானது கிடையாது. அதை பற்றி உனக்கு புரிய வச்சாதான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு தலைவர் தன்ராஜ் அந்த இடத்த விட்டு போனாரு. 2-3 நாள் இப்படியே போயிட்டு இருந்தது. போங்க பசங்களா, வயலில் போய் தக்காளிகளை பறிச்சிட்டு வாங்க. நானும் போய் காய்கறி வண்டியை தயார் பண்ணுறேன். ஆனா பாவம், அவங்க போய் பார்த்தபோது 2 பேரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா தோட்டத்துல தக்காளியே கிடையாது, அந்த செடிங்களையும் காணோம். 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க, அப்பா அப்பா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? நீங்கள் 2 பேரும் எதுக்காக பயந்து போயிருக்கீங்க? அப்பா, தோட்டத்துல ஒரு தக்காளியை கூட காணோம். என்ன? இது எப்படி நடந்தது? அங்க போய் பார்த்தபோது அந்த வயல் முழுக்க காலியா இருந்தது. இதெல்லாம் அந்த தலைவர் பண்ண காரியமா தான் இருக்கும். அந்த மனுஷன்தான் நம்மளுடைய சின்ன விவசாயத்தை கெடுத்துட்டான். இதை நம்பித்தான் நாம வயிற்று பொழப்ப நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா அதை அவனால தாங்கிக்கவே முடியல போல இருக்கு. ஒருவேளை நான் அன்னைக்கு தலைவர் சொன்ன விஷயங்களை எல்லாம் கேட்டிருந்தேன்னா இப்படி ஒரு நாளை நான் பார்த்துருக்க வேண்டியது இருந்திருக்காது. ஆமா, அப்படி பாதி தக்காளி அந்த ஆளுக்கு கொடுத்திருந்தா இப்ப எல்லாத்தையும் நாம இழந்திருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. இப்போ என்ன பண்றது? நமக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. மோனியோட கல்யாண நாளும் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம இவளோட கல்யாணத்தை எப்படி அப்புறம் எங்க பண்ணி வைக்கிறது? இப்ப அழுதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்ன நடக்கணுமோ அது நடந்துடுச்சு. ஆமாங்கப்பா, இனிமே நடக்க போற விஷயங்களை பத்தி நாம யோசிப்போம். அப்பா, நீங்கள் தான் சொல்லுவீங்கல்ல, நம்ம கையில் இருக்கிறத யாராலையும் பறிச்சுக்க முடியும், ஆனால் நம்மளோட விதியை யாராலையும் பறிக்க முடியாதுப்பா. அந்த குடும்பமே வீட்டுக்கு வந்தது. தலைவர் தன்னோட வீட்டுல ரொம்ப சந்தோஷத்தோட வலம் வந்துட்டு இருந்தாரு. அப்பதான் அவரோட மனைவி வந்து கேட்டாங்க, ஆமா என்னங்காச்சு, இன்னைக்கு நாள் முழுக்க பறவைங்க மாதிரி பறந்துகிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு விஷயமே ரொம்ப சந்தோஷமானது. புதிரெல்லாம் போடாதீங்க, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒரு தடவை நீ ஸ்டோர் ரூம்ல போய் பாரு. தலைவரோட மனைவி ஸ்டோர் ரூமுக்கு போனாங்க. அவரும் அவங்க பின்னாடியே போனாரு. அந்த ஸ்டோர் ரூம் முழுக்க சிவப்பு தக்காளியால நிறைஞ்சிருந்தது. அவருடைய மனைவி இதை பார்த்து அதிர்ச்சியானாங்க. இவ்வளவு தக்காளி நமக்கு எங்க இருந்துங்க கிடைச்சது? நாம ரொம்ப பெரிய பணக்காரங்களா ஆயிட்டோம். இது எல்லாமே என்னோட அறிவால தான் நடந்துச்சு.
இருந்தாலும் சொல்லுங்களேன், இவ்ளோ தக்காளியை எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? இப்போ இதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு எவ்வளோ தக்காளிகள் வேணுமோ அது எல்லாத்தையும் இதுலேருந்து எடுத்துக்க. நான் மற்ற தக்காளிகளை மார்க்கெட்டில் போய் விற்றுட்டு வரேன். சரிங்க, 4 காசு வீட்டுக்கு வரும்ல. ஆனா மோகனோட குடும்பமே சோகமா இருந்தது. அவரோட மனைவி அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க. நடந்தது நடந்து போச்சு, மறந்துடுங்க. எதுக்காக இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? என்னால் மறக்கவே முடியலை. என் பொண்ணோட கல்யாணத்தை நான் எப்படி தான் நடத்த போகிறேன்னு தெரியலை. அப்பா, நம்ம மார்க்கெட்ல இருந்து தக்காளி செடிகளை வாங்கிட்டு வந்து மறுபடியும் விவசாயம் பண்ணலாம்ப்பா. அது வரைக்கும் நீங்க காய்கறி வியாபாரத்தை பாருங்க. நாம மறுபடியும் தக்காளி பயிரிடுவோம். ஆ, இது சரியான வழிதான். நம்ம மறுபடியும் விவசாயம் பண்ணி ஆகணும். இதுக்கு மேல நாம நேரத்தை கடத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து செடியை நட்டாங்க. மோகனோட வாழ்க்கை எப்பவும் போல ஓடிக்கிட்டு இருந்தது. அவரு காய்கறி வியாபாரம் பண்ணாரு. அப்புறம் தக்காளி வளர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. சரி, செடிகள்ல இருந்து தக்காளி எப்போதான் வரும்? ஆமாங்க, ஆனா கொஞ்ச நாளைக்கு காய்கறி வியாபாரத்தை நாம நிறுத்தி ஆகணும். ஏன்னா மோனியோட கல்யாணம் வேற இருக்கு. நிறைய வேலைகளை பார்க்கணும்ல. ஆ, நான் ஒரே நாளில் மொத்த தக்காளிகளையும் வித்துடுவேன். அப்புறம் தாம் தூம்னு கல்யாணத்தை பண்ணலாம். அப்புறம் சில தக்காளிகளை வீட்டுக்காகவும் எடுத்து வச்சுக்கலாம். ஆனா தலையெழுத்து என்ன எழுதி இருந்ததோ யாருக்கு தெரியும். ராத்திரி பயங்கரமான புயல் காத்து வீசுச்சு. அதனால தக்காளி தோட்டம் மொத்தமும் நஷ்டமாயிடுச்சு. அந்த புயல்னால எல்லா பயிர்களும் நாசமாயிடுச்சு. அப்புறம் பழுத்து போன தக்காளியும் கெட்டு போச்சு. காலையில எழுந்து ரத்னா பார்த்த போது மோகனுக்கு குரல் கொடுத்தா, என்னங்க இங்க பாருங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இப்போ என்னாச்சு? எதுக்காக காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்க? அங்க பாருங்க, நம்மளோட பயிர்கள் எல்லாமே நாசமாயிடுச்சு. நாம மோசம் போயிட்டோங்க. ஏய் ஈஸ்வரா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மறுபடியும் மறுபடியும் ஏழைகளுக்கு எதுக்காக கஷ்டத்தை கொடுக்குறீங்க? இனிமே என்ன நடக்கும்? நாங்கள் அப்படி என்னதான் பண்ணுறது? அப்பா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? கடவுளோட விருப்பம் என்னவோ அப்படிதான்ப்பா நடக்கும். எல்லாரும் ரொம்ப கவலையாயிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். எதுவும் சரியாகாது. 2 நாள்ல மோனியோட கல்யாணம். இந்த தக்காளி மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்ப நம்ம கையில பணத்துக்கு தட்டுப்பாடு வந்துருமேங்க. ஆ, எனக்கும் அதான் கவலையா இருக்கு. இப்போ என்னதான் நடக்கும்? அப்பதான் அவங்க வீட்டு வாசலுக்கு தலைவரோட மனைவி மேனகா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மோனி எனக்கும் பொண்ணுதான். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதான் நான் வந்துட்டேனே. நீங்க எங்களுடைய இந்த ஏழை வீட்டுக்கா? உங்களை விட பணக்காரங்க வேற யாரும் இல்லை. நீங்க தான் ரொம்ப பெரிய பணக்காரங்க. நான் உங்க முன்னாடி ரொம்ப சின்னவ. ஏன்னா என் புருஷன் உங்களுக்கு செஞ்ச துரோகம் இருக்கே, அது உங்க முன்னாடி என்னை தலைகுனிய வச்சிடுச்சு. தலைவர் அப்படி என்ன பண்ணிட்டாரு? அவர் உங்க வயல்ல இருந்த தக்காளி எல்லாத்தையும் திருடிட்டாரு. நாங்க சந்தேகப்பட்டது சரிதான். ஆமா, ஆனா எனக்கு இந்த விஷயம் தெரியாது. எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இப்படி பேராசைப்படுறது ரொம்பவே தப்பான விஷயம். அதனால நானே இங்க வர வேண்டியதாயிடுச்சு. என்னாச்சு? எல்லாம் சரியா தானே இருக்கு. அவர் எவ்வளோ தக்காளியை திருடினாரோ அது எல்லாம் அழுகி போச்சு. உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஆனா இதுல உங்க தப்பு எதுவும் கிடையாதே. இதுக்கான தண்டனையை நாங்க உங்க மேல சுமத்த முடியாதுங்க. இந்த கொஞ்சம் பணத்தை வச்சுக்கோங்க. மோனி எனக்கும் பொண்ணு மாதிரி. அவளோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. மோகனும் ரத்னாவும் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட மேனகா நஷ்டமானதுக்கான பணத்தை கொடுத்தாங்க. அப்புறம் மன்னிப்பை கேட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி போனாங்க. இவங்க இருக்காங்களே, இவங்க ரொம்ப நல்லவங்க. ஆனால் இவங்களோட புருஷன் இருக்காரு, ரொம்பவே கெட்டவர். அந்த ஈஸ்வரன் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. இப்போ நம்ம மோனியோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தலாம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமானாங்க. இன்னைக்கு நிறைய காய்கறிகளை வித்துட்டு வரேன். அப்பதான் நாளைக்கு போக வேண்டியிருக்காது. ஆமா, நாளைக்கு கல்யாணம் இருக்கு. நீங்க நாளைக்கு எப்படி போவீங்க? மோனி கதவு வரைக்கும் போனா, அப்புறம் கத்தினா, அம்மா அப்பா கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். இது என்ன ஒரு பெரிய அற்புதமா இருக்கே. 2 பேரும் வெளியே போய் பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுடைய சின்ன வயல்ல தக்காளி மழை பெஞ்சிட்டு இருந்தது. அங்க அப்படியே நிறைய தக்காளி குவிஞ்சு போச்சு. அதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமானாங்க. எல்லாரும் சொல்றது சரிதான். ஈஸ்வரன் கொடுக்கும்போது கூரையை பிச்சுக்கிட்டு தான் கொடுப்பாராம். ஆமா, அந்த ஈஸ்வரன் நம்மளுடைய நேர்மையையும் தேவையை கவனத்துல வச்சுக்கிட்டு தக்காளி மழையை பெய்ய வச்சிருக்காரு. அப்பதான் அவங்க பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. அப்ப வீட்லயும் தக்காளி மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. மோகன் அந்த தக்காளி மொத்தத்தையும் மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தாரு. மோகன் 1000 கணக்குல தக்காளியை வித்து நல்லா சம்பாதிச்சிட்டாரு. தலைவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும்
தான் செஞ்சது தப்புன்னு சொல்லி உணர்ந்தாரு. இனிமே திருடவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணாரு. மறுநாள் மோனியோட கல்யாணம் நல்ல கோலாகலமா நடந்தது. மோகன் இப்ப பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. இப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. தீரஜ் சேட் தன்னோட கிராமத்திலேயே ஒரு பெரிய ஜமீன்தார். அவர்கிட்ட 100 ஏக்கர் நிலம், கோட்டை மாதிரி ஒரு பெரிய பங்களா, அவர்கிட்ட 50 எருமைகள் இருந்தது. தீரஜ் சேட் விவசாயம் பண்றது மட்டும் இல்லாம பால் வியாபாரமும் பண்ணாரு. அந்த கிராமத்துல அவருக்கு துணி கடை, ஸ்வீட் கடையும் இருந்தது. அவர் மக்களுக்கு கடன் கொடுத்து வட்டியும் வசூலிப்பாரு. தீரஜ் சேட்டோட வீட்டுல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவருடைய பழைய வேலைக்காரன் தான் ராமு. ராமு மாடுங்க கிட்ட இருந்து பால் கறந்து தீரஜ் சேட்டோட வருமானத்தை, கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் பாப்பாரு. ராமு, இன்னைக்கு என் பொண்ணை பார்க்க ஆளுங்க வராங்க. மார்க்கெட்டுக்கு போய் பழங்களும் காய்கறிகளும் வாங்கிட்டு வா. ஞாபகம் வச்சுக்கோ, எந்த ஒரு பழமும் காய்கறியும் கெட்டு போயிருக்க கூடாது. எந்த காய்கறியாவது கெட்டு போயிருந்துச்சுன்னு பார்த்தேன், உன்னோட சம்பளத்துல இருந்து தான் கட் பண்ணிடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி, எல்லா பொருளையும் ரொம்ப சுத்தமானதை நான் வாங்கிட்டு வருவேன். ராமு மண்டிக்கு போனாரு. அப்புறம் தீரஜ் சேட் சொன்ன எல்லா பொருட்களையும் வாங்கினாரு. கொய்யாக்கா ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு 1/2 கிலோ கோமலுக்காகவும் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். ராமு எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு தீரஜ் சேட்டோட வீட்டுக்கு வந்தாரு. முதலாளி, நீங்க சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் உன் கையில என்ன? நீ அந்த கொய்யாக்காவை நீ சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கிட்டியா? இல்ல முதலாளி, இது என்னோட பொண்ணு கோமலுக்காக நான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். நீ எந்த வேலைக்கு போனாலும் கூடவே உன்னோட வேலையும் சேர்த்து பார்த்துக்கிறல்ல. இந்த கொய்யாக்காவை வாங்கறதுக்கும் நீ என்னோட பணத்தை தானே பயன்படுத்தியிருக்க. இல்ல முதலாளி, இது என்னோட காசை வச்சு தான் நான் வாங்கினேன். உங்களோட காசுக்கு நான் கணக்கு வச்சிருக்கேன். நான் சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேன். விருந்தாளிங்கெல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் பழங்களை உன்னோட வீட்டுக்கும் எடுத்துட்டு போய் சாப்பிட, சரியா? நான் எப்பவாவது அதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கேனா என்ன? இல்ல முதலாளி, நீங்க தான் ரொம்பவே நல்லவராச்சே. தீரஜ் சேட்டு உள்ளுக்குள்ள பயங்கரமா கச்சித்தனம் பண்ணுவாரு. ஆனா வெளியில இரக்கமுள்ளவர் மாதிரி காட்டிப்பாரு. ராமு அவரை பத்தி பெருமையா பேச வேண்டியதா இருக்கும். ஏன்னா தீரஜ் சேட்டுக்கு தன்னை பாராட்டி பேசுறது ரொம்ப பிடிக்கும். அது பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல. தீரஜ் சேட் ராத்திரி வரைக்கும் வேலைக்காரங்களை ஏதாவது ஒரு வேலையை செய்ய வைப்பாரு. ஆனா அவங்க வீட்டுல சமையல் வேலை மட்டும் ஆரம்பிச்சிடுச்சுன்னா வேலைக்காரங்களை துரத்தி விட்டுருவாரு. ஏன்னா வேலைக்காரங்க யாருக்கும் சாப்பாடு கொடுத்துடக்கூடாதுன்னு. ராமு, நீ பாலெல்லாம் கறந்து வச்சிட்டியா? முதலாளி, கறந்துட்டேன். சரி சரி, கிளம்பு. காலையில சீக்கிரமா வந்துடு. ராமு கொய்யாக்காவை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அவருடைய பொண்ணு கோமல் டிட்டர்ஜென்ட் தண்ணியில முட்டை விட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா. அப்புறம் பக்கத்துல இருந்த குழந்தைங்கலாம் அவ ஊதுற முட்டைய கையில பிடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. கோமல், இன்னைக்கு எல்லா பவுடரையும் காலி பண்ணிடுவியா? அப்புறம் உன்னோட அம்மா எதுல துணி துவைப்பாங்க? நிர்மா என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன்ப்பா. அம்மா என்னால நிர்மாவை மறைச்சு வச்சிருக்காங்க. நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் உங்க அம்மாவும் இருக்காங்க. இந்தா, நான் உனக்காக கொய்யாக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா, கொய்யாக்கா சாப்பிட்றீங்களா? அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு ஒன்றும் வேண்டாம். இவளுக்கு வாங்கி கொடுத்து இவளை குண்டாக்கிக்கிட்டே இருங்க. இவளுக்கு மாப்பிள்ளை தேடுற உத்தேசமே இல்லையா? உங்களுக்கு வயசாகிக்கிட்டே போகுதுல்ல, உங்களுக்குன்னு சில பொறுப்பு இருக்கு, அதையும் கொஞ்சம் பாருங்க. நீ எதுக்காக தேவையில்லாம இவ்வளோ பாரத்தை உன் தலையில போட்டுக்கிட்டே தெரியற? உலகத்துல எல்லா விஷயங்களும் செய்யறது மனுஷங்க நினைச்சிட்டு இருக்கியா? அந்த எல்லா விஷயத்தையும் செய்யறது கடவுள் தான். அவர் தானே நம்மளை படைச்சாரு. அப்போ நடக்க வேண்டியதையும் அவரே பாத்துக்குவாரு. தீரஜ் சேட் தன்னோட பொண்ணுக்கு வரனை முடிச்சிட்டாரு. நீங்க அவர்கிட்ட சொல்லி வைக்கலாம்ல. அவருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் எங்கெங்கயோ இருக்காங்க. அவரே ஏதாவது வரன்னு சொன்னாலும் சொல்லலாம்ல. அம்மா, இந்த தீரஜ் சேட் கிட்ட எப்போ உதவி கேட்டு நிக்காதீங்கம்மா. எந்த வேலையா இருந்தாலும் சரி, உடனே உங்களுக்கு தீரஜ் சேட் தான் ஞாபகம் வருவாரா? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அந்த தீரஜ் சேட்டை நம்புறதுனால இந்த கிராமமே அவருக்கு அடிமை ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் பொறுமையா பேசுமா. யாராவது கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். எது எப்படியோ, ஆனா நான் இப்போ அந்த தீரஜ் சேட்டோட வீட்டுல தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவரும் அந்த அளவுக்கு உங்ககிட்ட வேலை வாங்குறாருல. வேலை செய்யறதுக்கு அவரு பணம் கொடுத்து தானே ஆகணும். இல்லன்னா அவர்கிட்ட யாராவது வேலை செய்வாங்களா? வர வர இவ வாயாடுறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. யாராவது இவ பேச்ச கேட்டாங்க இந்த கிராமத்துல கூட இருக்கிறதுக்கு நம்மளால முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், சீக்கிரமா இவளுக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. வீட்டுல எந்த ஒரு வேலையும் செய்யறது இல்ல. எப்ப பாரு இவளுக்கு முட்டை விடுறது ஒரு வேலையா போயிடுச்சு. கிராமத்துல தேவி துர்கைக்கு ஒரு கோவில் இருந்தது. கோமல் தினமும் காலையில அங்க பூஜை பண்றதுக்கு போவா. அந்த சமயத்துல தீரஜ் சேட்டோட பொண்ணு காமினியும் அந்த இடத்துக்கு வருவா. ஒரு நாள் காமினி கோமல்ல பார்த்தா. 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க. என்ன கோமல், என்ன போயிட்டு இருக்கு? இந்த போரிங் கேள்வி எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் என் வாழ்க்கைய வாழ்றேன், வேற என்ன? சின்ன வயசுல எப்படி வாயாடுவியோ அதே மாதிரி இப்பவும் வாயாடிட்டு இருக்க. எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. மாப்பிள்ள பிடெக் முடிச்சிருக்காரு. உன்னோட கல்யாணம் நிச்சயமாச்சா இல்லையா? நீ என்னை விட 2 வருஷம் பெரியவல்ல. யாருக்கு வயசு அதிகமோ அவங்களுக்கு தான் முதல்ல கல்யாணம் நடக்கணும்னு அவசியமா என்ன? கடவுளோட விருப்பம் எப்போவோ அப்பதான் எனக்கு கல்யாணம் நடக்கும். என்னோட வேண்டுதலை அந்த அம்மன் கேட்டுட்டாங்க. நீயும் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்க.
அப்புறம் இப்படி ஆயிடக்கூடாது. உன்னோட வாழ்நாள் முழுக்க நீ விடுற முட்டை போல உன் வாழ்க்கையை முட்டையை ஆயிடக்கூடாதுல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கணும்ன்றது அவசியம் இல்லை. உன்னோட மாமியார் மோசமானவளா இருந்தா உன்னை அடிச்சே வேலை வாங்குவாங்க. அப்புறம் சில பேரை மாதிரி வீட்டுக்குள்ளேயே உன்னை அடைச்சி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா ஒருவேளை புகுந்த வீட்டுக்குள்ளேயே உன்னை வேலைக்காரி மாதிரி அடைச்சி வச்சிருக்க போறாங்க. கோமல் காமினி கிட்ட இப்படி பேசிட்டு போயிட்டா. காமினி வீட்டுக்கு திரும்பி போன போது அவளோட முகம் ரொம்ப சோகமா இருந்தது. காமினி தன்னோட அப்பா தீரஜ் சேட்டு கிட்ட கோமலை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். ராமு நம்ம வீட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனோட பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேசுறத அவன் தடுக்காம இருக்கான். இதை என்னால் பொறுத்துக்க முடியாது. நீ ஆனால் தைரியமா இருக்கணும். இந்த கிராமத்தில் எல்லாருக்கும் இந்த தீரஜ் சேட்டோட அவசியம் கண்டிப்பாக இருக்கு. அந்த பொண்ணுக்கும் அவசியம் வரும். கண்டிப்பா ஒரு நாள் அவன் நம்ம கிட்ட உதவி கேட்டு வரத்தான் போறா. சரியா சொன்னீங்கப்பா. நானும் அந்த நேரத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அப்பதான் கோமலுக்கு நான் யாருன்னு காட்ட முடியும். அப்பதான் ராமு அங்க வந்தாரு. தீரஜ் சேட் தன்னோட கோவத்தை ராமு மேல காட்டினாரு. உன் பொண்ணோட திமிரு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. யாருக்கும் மரியாதை கொடுத்து பேசவே மாட்டேங்கிறா. நீ உன் பொண்ணுக்கு மரியாதையை கற்றுக் கொடுக்க மாட்டியா? மன்னிச்சிருங்க முதலாளி, நான் அவளை நல்லா திட்டுறேன். இப்போ அவள் சின்ன பொண்ணு. அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் முதலாளி. அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாரையாவது சொன்னீங்கன்னா அது ரொம்ப உதவியா இருக்கும். இதுதான் சரியான சமயம். அவளை நான் பழி வாங்கி ஆகணும். இதுல கருணை காட்டுறதுக்கு என்ன இருக்கு ராமு அங்கிள்? அப்பா நீங்க சீக்கிரமா கோமலுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து சொல்லுங்க. நீங்க அவளோட கல்யாணத்தை பத்தி கவலையே படாதீங்க. அன்னைக்கு ராத்திரி ராமு தன்னோட வீட்டுக்கு போன போது காமினி தீரஜ் சேட் கிட்ட சொன்னா, அப்பா அந்த கோமலுக்கு அப்படி ஒரு இடமா பார்த்து சொல்லுங்க. அவளோட வாழ்க்கையே நரகமாயிடணும். அவளோட திமிரெல்லாம் அடங்கணும். ஒரு பிச்சைக்காரிய போல அவ வாழ்க்கை வாழணும். அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். முதல்ல உன்னோட கல்யாணத்தை சூப்பரா பண்ணிடுறேன். தீரஜ் சேட் தன்னோட பொண்ணுக்கு ரொம்ப ஆடம்பரமா கல்யாணம் பண்ணாரு. கிராமம் முழுக்க அழைப்பிதழ் கொடுத்தாரு. 17 வகைகள் உணவு செஞ்சாரு. ராமுவோட மனைவி விருந்துக்கு போனாங்க. அப்ப ராமு அவங்க கிட்ட கேட்டாரு, கோமல் எங்க? அவ இன்னைக்கு இங்க வரலையா? நான் அவளை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேன், ஆனா அவ வரல. அவ வீட்டுல ஆலு பரோட்டா செஞ்சு சாப்பிட்றேன்னா. நான் அவளுக்காக சாப்பாடு எடுத்துட்டு போறேன். கோமலுக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும். ராமு தான் பொண்ணுக்கு பானிபூரி இன்னும் என்னென்னமோ பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. அட ராமு, இந்த பொருளெல்லாம் யாருக்காக எடுத்துட்டு போற? முதலாளி, கோமல் இங்க வர முடியல. அவளுக்காக தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அவளுக்கு இங்கே வர்றதுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு மொத்த கிராமமும் என் பொண்ணோட கல்யாணத்தில் தான் இருக்காங்க. இங்கே சாப்பாடு சாப்பிட இடம் இல்லையா, இல்லை ஓய்வு எடுக்கிறதுக்கு இடம் இல்லையா? எதுக்காக உன்னோட பொண்ணு இன்னைக்கு வரல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை முதலாளி. டிவியில் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பா. அது அவளுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம். ராமு எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து போனாரு. அவனோட பொண்ணுக்கு ரொம்பவே திமிராயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வராமல் இருப்பா. அவளை பார்த்துக்கிறேன். காமினியோட கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு எல்லா சடங்குகளும் முடிஞ்சு ஒரு நாள் தீரஜ் சேட் ராமு கிட்ட சொன்னாரு, உன்னோட பொண்ணுக்காக நான் ஒரு வரனை பார்த்துருக்கேன். பையன் மிளகா கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா. மாதம் 20-25,000 ரூபாய் சம்பாதிக்கிறானா. பையனுக்கு சொந்த வீடு, அக்கா தம்பி யாரும் கிடையாது. இருக்கிறது எல்லாமே அவனுக்கு தான். ஒரு வேளை உனக்கு ஓகேனா உன்னை பற்றி அவங்கக்கிட்ட பேசவா? முதலாளி, கண்டிப்பாக பேசுங்க. என்னோட மகளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னா நான் என்னோட பொறுப்பெல்லாம் முடிச்ச மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். ஒரு நாள் ராமு தீரஜ் சேட்டோட மாப்பிள்ளை வீட்டுக்கு போனாரு. ஒரே ஒரு ரூம் கொண்ட வீடு. அங்கே ஒரு பக்கம் அம்மாவோட கட்டில் இருந்தது. அப்புறம் இன்னொரு பக்கம் பொருள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த வீடு உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியல முதலாளி? அட, கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு அவனுக்குன்னு ஒரு புது வீடை கட்டிக்க போகிறான். நீ எதுக்காக இவ்வளோ கவலைப்படுற? ராமு தன்னோட வீட்டுக்கு போய் எல்லா விஷயங்களையும் தன்னோட மனைவி அப்புறம் கோமல் கிட்ட சொன்னாரு. நீங்க எல்லாத்தையும் ஒழுங்கா பாத்தீங்களாப்பா? ஆமா மகாராணி, அவர் எல்லாத்தையும் ஒழுங்கா தான் பார்த்துட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு ஒரே ஒரு பையனா? அப்புறம் என்ன வேணும் உனக்கு? உனக்காக நாங்களும் எத்தனையோ மாப்பிள்ளைகளை பார்த்துட்டோம். எல்லாரும் சீர்வரிசை என்னென்னமோ கேட்குறாங்க. இவன் தான் எந்த ஒரு டிமாண்டும் கேட்காத முதல் பையனா இருக்கான். இந்த இடம் கைவிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்நாள் முழுக்க நீ இங்கே தான் உட்காந்துருக்கணும். ராமு ஒரே மாசத்துக்குள்ள கோமலுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டாரு. கோமல் தன்னோட புகுந்த வீட்டுக்கு போன போது அவங்க வீட்டுல இருக்கிற குப்பையை பார்த்ததுமே அவளுக்கு கொமட்டிட்டு வந்துருச்சு. ஆனா கோமலுக்கு இது தெரியும், இனிமே இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு. கோமல் அந்த வீட்டை நல்லபடியா சுத்தம் பண்ணினா, கழுவினா. அப்புறம் தேவையில்லாத பொருட்களை காயலங்கடையில போட்டுட்டா. மருமகளே, சாமான் எல்லாத்தையும் எதுக்காக காயலங்கடையில போட்ட? எங்கேயாவது நீங்க கவனிச்சிங்களா? அந்த பொருள்லாம் எவ்வளவு நல்லா இங்க கடந்துட்டு இருக்கு. அப்புறம் இங்க தங்கறதுக்கும் இடம் வேணும் இல்லையா? இந்த வீட்டுக்கு உடனே பெயிண்ட் அடிங்க. ஒவ்வொரு இடமும் எவ்வளவு மோசமா இருக்கு கொஞ்சம் பாத்தீங்களா? கோமலோட புருஷன் 1ஆம் நபர் சூதாட்டக்காரன், குடிகாரன். அவன் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வரதே கிடையாது. எப்போ தெருவுல கிடப்பான், இல்லை ஏதாவது குப்பை குளத்துல. இங்க வந்து 1 மாசம் ஆயிடுச்சு. சாப்பிடறதுக்கும் எதுவும் இல்ல, வீட்டுக்கு தேவையான பொருளும் எதுவும் இல்ல.
அந்த குடிகாரனை தேடி வீட்டுக்கு கொண்டு வரணும். அந்த மனுஷன் சேரு சகதியில விழுந்த துணியெல்லாம் துவைக்கணும். என்னோட வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சு. ஒரு நாள் அவ வீட்டுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவளோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு. கோமல் தன்னோட வீட்டுக்கு போனா. ராமு படுத்த படுக்கை ஆயிட்டாரு. இன்னையோட 5 நாள் ஆயிடுச்சு. உங்க அப்பா படுக்கையை விட்டு எழுந்துக்கவே இல்லை. கிராமத்து டாக்டர் சொல்றாரு அவருக்கு டிபி வந்துடுச்சுன்றாரு. இவருக்கு வைத்தியம் பார்க்க நகரத்துல இருக்கிற நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக சொன்னாரு. ஆனா என்கிட்ட கையில கொஞ்சம் கூட காசு இல்ல. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் மீதி இருந்த பணம் இவரோட வைத்தியத்துக்கே செலவாயிடுச்சு. நீ உன் புருஷன்கிட்ட கேட்டு ஏதாவது பணம் ஏற்பாடு பண்ண முடியுமாம்மா? நான் கண்டிப்பா பண்ணுவேம்மா. ஆனா என் தலையெழுத்தே சரியில்லையே. என்னம்மாச்சி, எதுக்காக இப்படி அழற? அந்த தீர சேட்டு நம்மள ரொம்ப ஏமாத்திட்டாருமா. என் புருஷன் சூதாடுறவன், குடிகார. 10 பைசா வீட்டுக்கு கொடுக்கறது இல்ல. இவ்வளோ நாள என்கிட்ட இருந்த நகை எல்லாத்தையும் வித்து தான் குடும்பத்தை நடத்தின. நீ போய் அந்த தீர சீட்டை ஒரு வாட்டி பார்த்துட்டு வா. அப்படி அவரு பணம் கொடுத்தாருன்னா உன் அப்பாவோட உயிரை எப்படியாவது காப்பாத்திடலாம். நான் அந்த மனுஷன் வீட்டுக்கு போக மாட்டேன். அம்மாடி, உன் அப்பாவுக்காகவாவது இதை செய்யுமா. தீரஜ் உன்னோட நிலைமையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்புறம் உன் மேல கருணை காட்டுறங்கிற பேர்ல கொஞ்சம் பணம் கொடுப்பாரு. கோமலுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் அப்பாவுக்காக தீரஜ் சேட்டு வீட்டுக்கு போனா. அங்க அவ காமினிய பார்த்தா. அட கோமல், நீ எப்ப வந்த? நேத்து தான் வந்த. தீரஜ் அங்கிள் இருக்காரா? நான் அவரை கொஞ்சம் பார்க்கணும். அப்பா வீட்ல இல்லையே. என் புருஷன் கிராமத்துல ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. அதனால இப்ப நான் இங்கே தான் இருக்கேன். அப்புறம் அப்பா இல்லாத நேரத்துல அவரோட வியாபாரங்களை பாத்துக்கிறேன். என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு 20,000 ரூபாய் பணம் கொடுத்தீனா உண்மையிலேயே ரொம்ப உதவியா இருக்கும். இன்னைக்கு நீ ரொம்ப இனிக்கே பேசுற. இங்க நீ வாயாடுவிய, அதெல்லாம் எங்க போச்சு? உன் மாமியார் வீட்டுல எல்லாத்தையும் அடக்கிட்டாங்களா? காமினி கோமலை ரொம்ப கிண்டல் பண்ணா. அவளுக்கு பணமும் கொடுக்கல. அப்பா சிட்டியில ஒரு ஃபிளாட் வாங்கியிருக்காரு. அதனால இப்ப பணம் எதுவும் இல்ல. ஆனா உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். காமினி கோமலுக்கு ஒரு டிட்டர்ஜென்ட் பாக்கெட்டை கொடுத்தா. உனக்கு சின்ன வயசுல இருந்தே முட்டை விடுறது ரொம்ப பிடிக்கும்ல, நீ இந்த டிட்டர்ஜென்ட்டை எடுத்துட்டு போ. அப்புறம் நிம்மதியா முட்டை விடு. ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னை வெறும் கையில அனுப்பல. கோமல் அந்த டிட்டர்ஜென்ட்டை தூக்கி வீசல. ஏன்னா அவகிட்ட துணியை துவைக்கிறதுக்கு கூட டிட்டர்ஜென்ட் கிடையாது. அவ அழுதுகிட்டே அந்த டிட்டர்ஜென்ட்டை எடுத்துக்கிட்டு துர்கா தேவி கோவிலுக்கு போனா. இப்ப நீங்க தாமா எனக்கு உதவி பண்ணணும். எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்க. திடீர்னு துர்கா தேவி தோன்றினாங்க. உன்னோட கண்ணீர் உண்மையானது மகளே. அதனால உன்னோட வேண்டுதலும் உண்மையானது. ஆனா நீ அழ வேண்டிய அவசியமே கிடையாது. நீ இந்த டிட்டர்ஜென்ட்டை பயன்படுத்தி முட்டை விட ஆரம்பியே. அந்த முட்டை எல்லாம் வித்தியாசமான பானிபூரிகளா மாறிடும். அத வியாபாரம் பண்ணினா உன் அப்பாவோட வைத்தியத்தை பார்க்கலாம். தேவி தன்னோட சக்தியை அந்த டிட்டர்ஜென்ட்டுக்கு கொடுத்தாங்க. இந்த டிட்டர்ஜென்ட் முடியும் போது இன்னொரு டிட்டர்ஜென்ட்டை என் முன்னாடி கொண்டு வந்து வை. அதுலயும் உன்னால பானிபூரிய செய்ய முடியும். கோமல் டிட்டர்ஜென்ட்டை ஒரு மக்குல கரைச்சா. அப்புறம் தெருவில் நின்று சத்தம் போட ஆரம்பிச்சா. வாங்க, டிட்டர்ஜென்ட் முட்டையில இருந்து பானிபூரி சாப்பிடுங்க. சில பேர் கோமல் கிட்ட வந்தாங்க. கோமல் அவங்க கிட்ட ஒவ்வொரு பிளேட்டை கொடுத்தா. அவ ஸ்டிக்ஸ்ல இருந்து முட்டைய விட்டா. அது பிளேட்ல விழுந்து கலர் கலரான பானிபூரியில மாறுச்சு. கோமலை சுத்தி கூட்டம் நிக்க ஆரம்பிச்சது. அவளுக்கு நல்ல வியாபாரம் நடந்தது. காமினி புருஷனோட ஃபாஸ்ட் ஃபுட் கூட அதே தெருவில் தான் இருந்தது. அவரும் பானிபூரி வியாபாரம் பண்ணவர் தான். கோமல் குறைவான விலையில பானிபூரிய வித்துட்டு இருந்தா. அதனால காமினி புருஷனோட பானிபூரிய யாரும் வாங்குறது கிடையாது. காமினியோட புருஷன் காமினி கிட்ட போய் எல்லா விஷயங்களையும் சொன்னாரு. இதுக்கு வைத்தியம் ரொம்ப சுலபம். காமினி ஒரு நாள் சில முகமூடி போட்ட ரவுடிங்கள கோமல் கிட்ட அனுப்பினான். கோமல் கிட்ட இருந்து அந்த டிட்டர்ஜென்ட்டை பறிச்சு கொண்டு போய் காமினி கிட்ட கொடுத்தாங்க. இந்த டிட்டர்ஜென்ட்ல நீங்க முட்டை விடுங்க, நான் பிளேட்டை வச்சுக்கிட்டு எதிர்க்க நிக்கிறேன். காமினியோட புருஷன் டிட்டர்ஜென்ட்ல ஸ்டிக்கர் நினைச்சு ஊதின போது ஸ்டிக்ல இருந்து நெருப்பு பொறி வெளியே வந்தது. காமினியோட முகம் எரிஞ்சு போய் கருப்பா மாறிடுச்சு. அவ அழுதுகிட்டே கத்திக்கிட்டே கோமல் கிட்ட வந்தா. கோமல், என்ன மன்னிச்சிடு. உன்கிட்ட இருந்து டிட்டர்ஜென்ட்டை பறிக்கிறதுக்கு நான் தான் ரவுடிங்களை அனுப்பி வச்சேன். ஆனா அந்த டிட்டர்ஜென்ட்னால என்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நீ ஏதாவது பண்ணி என் முகத்தை சரி பண்ணிடு. இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. என்னால சரி பண்ண முடியாது. நீ என் கூட துர்கா தேவி கோவிலுக்கு வா. துர்கா தேவி தோன்றினாங்க. அப்புறம் காமினி கிட்ட சொன்னாங்க, ஒரு நிபந்தனையோட தான் உன்னுடைய முகத்தை நான் சரி பண்ணுவேன். இனிமே நீ கோமலோட வாழ்க்கையில தலையிடவே கூடாது. நான் வாக்கு கொடுக்கறேம்மா. கோமலுக்கு நான் இனிமே எந்த கெடுதியும் செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு என் முகத்தை சரி பண்ணிடுங்க. துர்கா தேவி காமினியோட முகத்தை சரி பண்ணாங்க. கோமல் டிட்டர்ஜென்ட் முட்டையில வர பானிபூரினால பெரிய பணக்காரி ஆயிட்டா. அவ தன்னோட அப்பாவுக்கு வைத்தியம் பார்த்தா. அப்புறம் ஒரு நல்ல குடும்பத்துல கல்யாணமும் நடந்தது. ஒரு கிராமத்துல திஷான்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு தன்னோட வயசான அப்பா அம்மா கூட இருந்தா. திஷாவோட அப்பா அம்மா தள்ளு வண்டி கடையில வெஜ் புலாவ் போட்டு வியாபாரம் பண்ணாங்க. திஷா ஒரு 20 வயசு பொண்ணு. நாள் முழுக்க புத்தகத்திலேயே முழுகியிருப்பா.
ஒரு நாள் அவளுடைய அம்மா அனிதா தீக்ஷா கிட்ட சொன்னாங்க, நீ நாள் முழுக்க புத்தகத்திலே முழுகிட்டு இருக்க. உன் அம்மாவுக்கு கொஞ்சமாவது உதவியா இருக்கலாம் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு இது பயன்படும். நீங்க என்னம்மா பேசுறீங்க? வீட்டு வேலை எல்லாம் எப்படி செய்யுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நான் உங்ககிட்ட சமைக்கிறதுக்கும் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் சமைச்சு கொடுத்தா அப்பா என்னோட சமையலை பார்த்து எவ்வளோ பாராட்டுவார் தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்படி நாள் முழுக்க புத்தகத்துல முழுகி இருக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? எந்த பெண்ணாவது படிச்சு ஏதாவது அவளுக்கு கிடைச்சிருக்கா சொல்லு? கடைசியில் அவ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அடுப்பு ஊதுற வேலையத்தான் பார்க்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. நாள் முழுக்க நான் புத்தகத்துல முழுகி இருக்கேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குமா. புத்தகங்கள்ல நான் நிறைய கத்துக்கிறேம்மா. வாழ்க்கையில நான் புதுசா எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். தீக்ஷா சொன்னதை கேட்டுட்டு அனிதா தீக்ஷா கிட்ட எதையோ சொல்ல வந்தாங்க. அப்பதான் அந்த இடத்துல தீக்ஷாவோட அப்பா வந்துட்டாரு. அட, என்னோட பொண்ணு தீக்ஷா ரொம்ப சரியா சொல்றா. அனிதா, அவளை படிக்க விடு. நான் என்ன சொல்ல வந்தேன்னாங்க, நாம் என்ன நம்ம பொண்ணை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்ப போகிறோம்? கடைசியில் அவளுக்கு நம்ம கல்யாணம் தானே பண்ணி வைக்க போகிறோம். அப்படியெல்லாம் யோசிக்காத அனிதா. ஒருவேளை நம்ம பொண்ணு சிக்ஷா நல்லா படிச்சானா அந்த படிப்பை வச்சுக்கிட்டு அவள் எவ்வளோ நன்மை அடைவாங்கிறத யோசி. அவளோட கணவனை நம்பி இருக்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பொண்ணுங்க பசங்களுக்கு குறைஞ்சவங்களா என்ன? அவங்களும் பசங்களுக்கு சமமாக முன்னேறி வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்பா, எங்க ஸ்கூல்ல 2 நாளைக்கு காட்டுக்கு டூர் போறாங்க. நான் போகலாமாப்பா? ஆனா மேம் 500 ரூபாய் பணம் கேட்டாங்க. இங்கே பாருமா, நான் எப்பவும் உன்னை வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் உனக்கு தான் தெரியும் இல்லம்மா, இப்போல்லாம் என்னோட வருமானம் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. நான் உன்னோட ஸ்கூல் ஃபீஸையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் டூருக்கு போகிறதுக்கு ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்கிட்ட பணத்தை கேட்டிருக்காங்களே, அது இப்போ என்கிட்ட பணமே இல்லையம்மா. ரமன் சொன்னதை கேட்டதும் தீக்ஷாவோட முகமே வாடி போச்சு. தான் பொண்ணோட வாடி போன முகத்தை பார்த்துட்டு ரமன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு, ஆனால் நீ கவலைப்படாத, நான் நாளைக்கே யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி உனக்கு அந்த காசை கொடுத்துடுறேன். ரமன் சொன்னதை கேட்டதும் தீக்ஷா ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா. என்னங்க இது, இப்போ பொண்ணுக்காக கடனும் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பொண்ணு மட்டும் படிச்சான்னா அவள் பெருசாகி நல்ல வேலைக்கு போய் நம்மளை தானே பார்த்துக்க போறா. ஆனால் நாளன்னைக்குள்ள நாம வீட்டு வாடகையும் கட்டியாகணுங்க. மறுநாள் ரமன் தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட போய் நின்னாரு. ஆனால் அவர் இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தாரு, அதாவது பணம் யார்கிட்ட கடன் கேட்கறதுன்னு. அப்போதான் ரொம்ப தூரத்தில் அந்த ஊர் தலைவர் வர்றதை அவர் பார்த்தாரு. அவரும் அவரை நோக்கி தான் வந்துட்டு இருந்தாரு. வணக்கம் வணக்கம் தலைவர். வணக்கம் 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 ரமன், வணக்கம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? உங்கள் வேலையெல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு? மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப கூட்டம் கம்மியாகிடுச்சு தலைவர். முதல்லலாம் என்னோடய வேலையை சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சிடுவேன். ஆனால் இப்போல்லாம் என்னென்னா, நான் செய்கிற புலாவே சாயந்தரம் வரைக்கும் விற்காமல் அப்படியே மீந்து போயிடுது. அட ரமன், இப்போலாம் சைனீஸ் ஃபுட்டு தானேப்பா விற்குது. இந்தியாவில் நிறைய இடத்துல சைனீஸ் ஃபுட்டு தான் இருக்குது. அதனால் உன்னோட இந்த பழைய புலாவை யார் ரொம்ப விரும்புவாங்க? கிராமத்து ஜனங்கள்லாம் இப்போ முன்ன மாதிரி இல்லைல்ல. ஏன்னா கிராமத்து ஜனங்களும் ரொம்பவே மாறிட்டாங்க. தலைவர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு என்ன பேசணும்? எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் காசு கடனாக வேணும். உனக்கு எவ்வளோ வேணும் சொல்கிற? எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும் தலைவர். அது என்னென்னா, நான் நாளைக்கு 1500 ரூபாய் கடை வாடகை கொடுக்கணும். அதோட 500 ரூபாய் நாளைக்கு என் பொண்ணு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும். இன்னும் தீக்ஷா குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸை இன்னும் கட்டவே இல்லையா? அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சிட்டேன் தலைவர். அது என்னென்னா, நாளைக்கு குழந்தையோட ஸ்கூலில் டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். குழந்தையும் ரொம்பவே ஆசைப்படுறா. ஆனால் அந்த டூருக்கு போகிறதுக்கு ஸ்கூலில் இருக்கிறவங்க 500 ரூபா பணம் கேட்குறாங்க. நீ என்ன பண்ணிகிட்ருக்க ரமன்? உன்னோட வியாபாரமும் ஒழுங்காக போகிறதில்லன்னு சொல்கிற. அப்புறம் நாளைக்கு நீ உன்னோட கடை வாடகை வேறு காட்டணும். இந்த நேரத்தில் குழந்தைய டூருக்கு அனுப்ப வேண்டியது அவசியமாக என்ன? என் பொண்ணுக்கு மரம் செடி கொடிகள்னால் ரொம்ப பிடிக்கும் தலைவர். அது மட்டும் இல்லாமல் அவள் நல்லாவே படிப்பா. நாள் முழுக்க எப்பவும் புத்தகத்தோடையே இருப்பா. ஒரு வேளை இன்னைக்கு சாயந்தரம் நான் அவளுக்கு அந்த காசை கொடுக்கலன்னா அவள் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவா தலைவரே. தலைவர் ரமன் சொன்னதை கேட்டுட்டு ரமணர் ரொம்பவே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போதான் அந்த தலைவரோட நண்பன் அபிமன்யு அந்த இடத்துக்கு வந்தாரு. அபிமன்யு மோசமான எண்ணம் உடைய மனுஷன். எப்பவும் தலைவர்கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அபிமன்யு அவங்க பேசுறத ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தாரு. அபிமன்யு தலைவரோட காதில் என்ன சொன்னாருன்னா, என்ன யோசிக்கிறீங்க தலைவரே? 2000 ரூபாய் விஷயம் தானே, கொடுத்துடுங்க. ஏன்னா ரமனோட இந்த தள்ளு வண்டி குறைஞ்சது 10,000 ரூபாவது விற்கும். இப்போல்லாம் ரமனோட கடை ஒழுங்காக போகிறதில்ல.
அவனால் கண்டிப்பாக உங்கள் பணத்தை திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அவனோட கடையை எடுத்துக்கலாம்ல. மொத்தமாக உங்களுக்கு 8000 ரூபாய் கிடைக்கும். அபிமன்யு சொன்னதை தலைவர் மண்டையில் ஏற்றிக்கிட்டாரு. அட, நீ அந்த பணத்தை எப்போவா திருப்பி தருவ? தலைவரே, நீங்கள் எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்களேன். இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எத்தனை தடவை காசு இப்படி கடன் வாங்கியிருக்கேன், ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன்ல. அட, அப்போல்லாம் நேரம் வேற ரமன், ஆனால் இப்போ இருக்கிற நேரமே ரொம்ப வேற இல்லை. எனக்கு எதுவும் புரியலையே தலைவரே. அட, இங்கே பாரு ரமன், இப்போல்லாம் எல்லாரோட வியாபாரமும் ரொம்ப மந்தமாக தான் இருக்குது. என்னோட வியாபாரமும் ரொம்ப மந்தமாக தான் போகுது. அதனால் எனக்கு காசு சீக்கிரமாக வேணும். அப்புறம் இன்னொரு விஷயம், என்கிட்ட நீ அடமானம் வைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் கொடுத்தா நல்லாயிருக்கும். தலைவரோட பேச்சை கேட்டதும் ரமன் ரொம்ப அதிர்ச்சியானாரு. ரமனுக்கு நல்லாவே தெரியும் தலைவர் உள்ளுக்குள்ள நல்ல மனசுடையவர்னு. ரமனுக்கு புரிஞ்சு போச்சு. தலைவரோட காதில் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி யாரும் இல்லை, அபிமன்யு தான் என்னமோ சொன்னாருன்னு. ஆனால் ரமனுக்கு அது கட்டாயம். ஏன்னா அந்த கிராமத்தில் தலைவரை தவிர ரமனுக்கு வேற யாரும் 2000 ரூபாய் பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். என்கிட்ட என்ன இருக்குது தலைவரே? நான் அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட வாடகை வீடு மட்டும்தானே இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லையா? அட, நம்பிக்கையை வச்சு என்ன பண்ண முடியும் ரமன்? உன்னோட வண்டி கடையை கொடுத்தா நான் காசு கொடுக்குறேன். ஒருவேளை உன்னால் 1 மாதத்துக்குள்ளே இந்த காசை திருப்பி தர முடியலன்னா நான் உன்னோட இந்த வண்டி கடையை எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் நீ என்னை தப்பாக நினைக்கக்கூடாது, சரியா? ரமன் ரொம்ப யோசிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, சரி தலைவரே, நீங்கள் சொன்ன மாதிரியே செய்யுங்க. தலைவர் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனாரு. சாயந்தரம் ரமன் 500 ரூபாய் பணத்தை பொண்ணு தீக்ஷா கிட்ட கொடுத்தாரு. தீக்ஷா ரொம்ப சந்தோஷத்தோட வெளியில போனா. அப்புறம் ரமன் நடந்த எல்லா விஷயங்களையும் மனைவி அனிதா கிட்ட சொல்லிட்டாரு. என்னங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கே நல்லா தெரியும்ல அபிமன்யுக்கு நல்ல மனசு கிடையாதுன்னு. தலைவர் ஒரு நல்ல மனுஷன், இரக்கமுள்ள மனுஷனும் கூட. நிச்சயமா அந்த அபிமன்யுக்கு உங்க கடை மேல ஒரு கண்ணா இருந்திருக்கும். தலைவர் உங்க வண்டி கடையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு? அவர் கண்டிப்பா உங்க வண்டி கடையை அபிமன்யு கிட்ட தான் கொடுப்பாரு. உங்ககிட்ட வண்டியே இல்லாத போது நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அதுக்குள்ளே ஏதாவது ஒரு அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். எப்படியா இருந்தாலும் நாளைக்கு நம்ம வீட்டு வாடகையை கொடுத்து தானே ஆகணும். அதனால் கண்டிப்பாக 1500 ரூபாய் தலைவர்கிட்ட கடன் வாங்கி தான் ஆகணும். மறுநாள் தீக்ஷா காட்டுக்கு டூர் போனா. தீக்ஷா அந்த காட்டுல அடர்ந்த மரங்களை ரொம்ப உத்து பார்த்துட்டு இருந்தா. அப்பதான் அங்க ஒரு வயசான அம்மாவை அவ கவனிச்சா. அப்புறம் அந்த வயசான அம்மா வாழை இலையில எதையோ சமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த வாழை இலையில இருந்து ரொம்ப அருமையான வாசனை வந்துட்டு இருந்தது. தீக்ஷா தன்னை அவளால் தடுத்துக்க முடியல. அப்புறம் அந்த வயசான அம்மா கிட்ட அவ போனா. அம்மா, இது என்னங்கம்மா? இது வாழை இலையில செய்யற பிரியாணிடாம்மா கண்ணா. இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்ய முடியும்டா கண்ணா. எனக்கு இந்த ரெசிபி நல்லா தெரியும். தீக்ஷா அந்த வயசான அம்மாவோட முகத்தை உத்து பார்க்க ஆரம்பிச்சா. உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது, நீங்க இந்த காட்டுல இருக்கிறவங்க கிடையாது. அப்புறம் இந்த ரெசிபியும் இந்த நாட்டை சேர்ந்தது கிடையாது. நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிடா அம்மா கண்ணா. அது சரி, உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? நான் நாள் முழுக்க புத்தகங்களை படிப்பேன். எனக்கு புதுசா எதையாவது கத்துக்கணும்னு ஆசை. உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சுடாம்மா. ஆமா, உன்னோட பேர் என்ன? தீக்ஷா. தீக்ஷாவா? தீக்ஷா, நீ ரொம்ப சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டம்மா. நான் என்னோட சின்ன வயசுலயே பாதி உலகத்தை சுத்தி வந்துட்டேன். என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அந்த நாளைக்கு அப்புறமா என்னோட மனசுல இந்த உலகத்தை பத்தி எந்த ஒரு நாட்டமும் கிடையாது. அப்புறம் நான் காட்டிலேயே தனியா இருக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களால இந்த ரெசிபி எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா? அப்படி வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா என்னால முடியாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா நீ உண்மையிலேயே புத்திசாலி. உன் கண்ணில் இருக்கிற அந்த ஒளி சொல்லுதுமா, உனக்கு முன்னேறி போகணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு. உனக்கு நான் கண்டிப்பாக இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். வயசான அம்மா தீக்ஷா கிட்ட ரெசிபியை பற்றி எல்லாம் சொன்னாங்க. சாயந்தரம் தீக்ஷா தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தது. ரமனோட வேலை மொத்தமாக நின்று போச்சு. அப்புறம் தலைவர் அபிமன்யோட பேச்சை கேட்டுட்டு வந்து ரமனோட வண்டி கடையை பறிச்சுட்டு போயிட்டாரு. ரமனோட வியாபாரம் மொத்தமாக நின்று போச்சு. அவரோட தலையில வீட்டோட வாடகையும் அதிகமாக ஆயிடுச்சு. எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. பொண்ணை இந்த அளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம் என்னங்க வந்தது? இப்போ சொல்லுங்க, பொண்ணை இந்த அளவுக்கு படிக்க வச்சதுனால என்ன புண்ணியம்? பொண்ணோட ஸ்கூலில் எந்த அளவுக்கு நம்ம பணத்தை செலவு பண்ணோமோ அந்த பணத்தை நம்ம சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு அது நமக்கு பயன்பட்டு இருந்திருக்கும். அட, இதில்
இதில் தீக்ஷா மேலே எந்த தப்பும் இல்லை அனிதா. அப்போதான் அங்க தீக்ஷா வந்து சொன்னா, அப்பா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னம்மா அது? சில மாசங்களுக்கு முன்னாடி நான் காட்டுக்கு டூர் போன போது அங்க ஒரு வயசான அம்மா கிட்ட பிரியாணி செய்யறதுக்கான புது ரெசிபியை கத்துக்கிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அதே பிரியாணியை நம்ம கிராமத்துல செஞ்சு வியாபாரம் பண்ணா நமக்கு நிச்சயம் லாபம் கிடைக்கும். நீ என்ன பேச்சு பேசுறம்மா? நீ இப்ப என்ன சொல்ல வர? உங்க அப்பா புலாவெல்லாம் செஞ்சாருன்னு சொல்ல வரியா? அனிதா, எனக்கு என்ன தோணுதுன்னா தீக்ஷா சொல்கிறது சரிதான். தலைவரும் இதையே தான் சொல்கிறாரு. இப்போலாம் நம்ம நாட்டில் புதுசாக தான் சாப்பிட்றாங்களாம். நம்மளும் இந்த மாதிரி புதுசாக எதுவும் செய்யலைன்னா அப்புறம் இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம பொண்ணு சொல்றத கேட்டாலும் நீங்க அந்த பிரியாணியை எங்க போய் வியாபாரம் பண்ணுவீங்க? வண்டியை தான் அந்த அபிமன்யு பறிச்சுக்கிட்டு போயிட்டானே. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. நான் நம்ம வீட்டு நிலைமையை எங்க டீச்சர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். கிராமத்துல அவங்களோட ஒரு கடை காலியா இருக்கு. அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்க அப்பா கிட்ட போதுமான அளவுக்கு பணம் வர வரைக்கும் அந்த கடையை நம்மள பயன்படுத்திக்க சொல்லி சொன்னாங்க. தீக்ஷா சொன்னதை கேட்டு ரமனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. தீக்ஷா மறுநாள் ரமனை வயலுக்கு கூட்டிட்டு போனா. அப்புறம் தான் அப்பா கூட நிறைய வாழை இலைங்களை பறிச்சுக்கிட்டு வந்து கடையில வச்சா. ரமனும் அனிதாவும் ஏற்கனவே அந்த கடை மொத்தத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. தீக்ஷா அந்த வாழை இலையில பாஸ்மதி ரைஸ் அப்புறம் இன்னும் நிறைய பொருட்களை போட்டு கொஞ்ச நேரத்துல வாழை இலையில செஞ்ச பிரியாணி தயாராயிடுச்சு. அதுல ரொம்ப நல்ல மணமும் வாசனையும் வெளியே வந்தது. அந்த பக்கம் போறவங்க எல்லாரும் அவங்கள தடுக்கவே முடியல. ஒரு ஆளு உடனே வந்து அங்க என்ன சொன்னார்னா, அட, உங்களோட கடையிலேருந்து ரொம்ப சுவையான வாசனை வருதே. இது ஏதாவது புது ஹோட்டலா? ரமன் ஏதோ சொல்றதுக்கு முன்னாடியே தீக்ஷா அந்த ஆள்கிட்ட என்ன சொன்னான்னா, நீங்க ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிங்க. இது எங்களோட புது ஹோட்டல், வாழை இலையில செஞ்ச பிரியாணி ஹோட்டல். அந்த ஆளு உடனே அந்த ஹோட்டல்ல இருக்கிற டேபிள்ல உட்காந்துட்டு என்ன சொன்னார்னா, எனக்கும் ஒரு பிளேட் சாப்பிட கொடுங்க. தீக்ஷா சுட சுட அவருக்கு பிரியாணி கொண்டு வந்து பரிமாறினா. அந்த ஆள் கொஞ்ச நேரத்துல பிரியாணி 5-6 பிளேட் சாப்பிட்டுட்டாரு. ரொம்ப சூப்பராக இருக்கு. எவ்வளோ ஆச்சு? 2000 ரூபாய். அந்த ஆளும் ரொம்ப சந்தோஷத்தோட தீக்ஷா கையில 2000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த மனுஷன் சிட்டில இருக்கிறவரு, அப்புறம் ஒரு ஃபேமஸான யூடியூபரும் கூட. அட, இந்த மாதிரி சாப்பாடை நான் என் லைஃப்பில் முதல் தடவையாக சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நம்ம நாட்டில் எங்கேயும் கிடைக்காதுன்னு தான் தோணுது. ஒருவேளை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா? அப்புறம் உங்களோட இந்த வாழை இலை பிரியாணியை பற்றி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணவா? தாராளமா, இது எங்களோட ஹோட்டலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மனுஷன் தீக்ஷாவை வாழை இலை பிரியாணியோட ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டாரு. அப்புறம் அங்கேருந்து போயிட்டாரு. ரமன் அந்த 2000 ரூபாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இவ்வளோ பணத்தை அவரால் 10 நாளில் கூட சம்பாதிக்க முடியல. இங்கே பார்த்தியா அனிதா, நம்ம பொண்ணு படித்ததால் எவ்வளோ நல்ல வேலை செய்கிறா பாரு. இவ இதுக்கு மேலேயும் நல்லா படித்தான்னா இவன் நம்மளை நல்லாவே பார்த்துக்குவான்னு தோணுது. நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்கங்க. நான் இப்போ அப்படி நினச்சதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். மெல்ல மெல்ல கொஞ்ச நாள்லேயே தீக்ஷாவோட அந்த ஃபோட்டோ இந்தியா முழுக்க வைரல் ஆயிடுச்சு. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க தீக்ஷாவோட ஹோட்டலுக்கு வாழை இலை பிரியாணி சாப்பிட வந்தாங்க. சில மாசங்களுக்கு அப்புறம் ரமன் அந்த ஹோட்டல்ல டீச்சர் கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கினாரு. இப்ப ரமன் ரொம்ப அழகான ஒரு சொந்த வீடையும் கட்டினாரு. இப்ப அந்த கிராமம் தீக்ஷாவோட கிராமம்னு உலகம் முழுக்க பிரபலமாயிடுச்சு. ஆனா இந்த விஷயம் அபிமன்யுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவரு தலைவர்கிட்ட சொன்னாரு, அட தலைவரே, இது உங்களுக்கு ரொம்ப பெரிய இன்சல்ட்டு. உங்களோட கிராமம் உங்களோட பேரால் ஃபேமஸ் ஆகாமல் அந்த தீக்ஷாவோட பேரால் ஃபேமஸ் ஆகிருக்கு. தலைவர் அபிமன்யு கிட்ட ஏதோ சொல்ல வர, அப்பதான் தலைவரோட பொண்டாட்டி ரொம்ப கோவத்தோட வெளியே வந்து சொன்னாங்க, இனிமே நீ இந்த வீட்டுக்கு வர வேலைல வச்சுக்காத. அட, நீ என்ன பேசிட்டு இருக்க? அபிமன்யு என்னோட நண்பனாச்சே. இந்த ஆளு உங்க நண்பன் கிடையாது, உங்களோட எதிரி. நீங்க அந்த பொண்ணு தீக்ஷாவுக்கு பரிசு கொடுக்கணும். தீக்ஷானால நம்ம கிராமத்தோட பேரு எந்த அளவுக்கு பிரபலம் ஆயிடுச்சு பாத்தீங்களே. நம்ம பிள்ளைங்க முன்னேறி போறதுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இந்த அபிமன்யு எப்ப பார்த்தாலும் இந்த ஊர் ஜனங்களை பத்தி ஏதாவது உங்ககிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த ஆளால உங்களுடைய பேரு எவ்வளவு கெட்டு போயிருக்கு, அதாவது உங்களுக்கு தெரியுமா? தலைவருக்கு தான் மனைவி சொன்னது புரிஞ்சு போச்சு. அவர் அபிமன்யுவை கழுத்தை பிடிச்சி தள்ளி வெளியே அனுப்பிட்டாரு. சாயந்தரம் ரமனோட ஹோட்டலுக்கு தலைவரும் அவரோட மனைவியும் பிரியாணி சாப்பிட போயிட்டாங்க. அட, என்னை மன்னிச்சிடு ரமன், நான் உன்கிட்ட ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டேன். அபிமன்யோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் உன்கிட்ட இருந்து உன் கடையை பிடுங்கிக்கிட்டேன்.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவர், இது எல்லாமே ஈஸ்வரனோட லீலை. ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி அப்படி பண்ணலன்னா நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கவே மாட்டேனே. நான் எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி தலைவரே, எப்போவும் உங்களுக்கு மரியாதை தான் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் தானே இந்த கிராமத்தோட தலைவர். தீக்ஷாவோட வாழை இலை பிரியாணிய சாப்பிட்றதுக்காக இன்னிக்கும் சிட்டில இருந்து வந்துட்டு இருக்காங்க.